சென்னை உயர்நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞர் ஒருவரின் பைக்குடன் திருமாவளவன் கார் மோதியது. இதில் பைக்கில் வந்தவர் காரை ஓட்டி வந்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அவரை சராமரியாக தாக்கினர். இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் விசிகாவினருக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக திருமாவளவன் தரப்பில் மற்றொரு வீடியோ வெளியிடப்பட்டது. அந்த வீடியோவையும் பார்க்கலாம். நன்றாக பாருங்கள். தலைவருடைய வாகனம் வருகிறது என்பதை நன்கு பார்க்கிறான். பார்த்த உடனே தலைவர் வாகனத்திற்கு முன்பு வேணுமென்றே நிறுத்துகிறான். நிறுத்திய பிறகுதான் அவன் தலைவர் காரை பார்த்து கையசைக்கிறான். வேணுமென்றே வம்புக்கு இழுத்ததை மறைத்து தவறான கருத்தை பரப்பி வரும் பாலிமர் தொலைக்காட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். பைக்கில் வந்த வழக்கறிஞர் திருமாவளவன் காரை பார்த்த பிறகு வேண்டுமென்றே குறுக்கே வந்ததாகவும், திருமாவளவனின் கார் அவரை இடிக்காத போது வேண்டுமென்றே அவர் பைக்கை நடுரோட்டில் நிறுத்தி தகராறு செய்ததாகவும் கூறுகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டு விளக்கமளித்த திருமாவளவன், பைக்கில் வந்த இளைஞர் மீதே தவறு என்றும், சங்கிகள் வேண்டுமென்றே தவறான தகவலை வெளியிட்டு சம்பவத்தை திசை திருப்புகிறார்கள் என்றும் தெரிவித்தார். நான் அடுத்த நிகழ்ச்சிக்காக அங்கிருந்து புறப்பட்டேன். கொஞ்ச தூரம் கடந்த நிலையில் மிக மிக அருகில்தான் அவர் என்னுடைய வண்டியை பார்த்துவிட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார். ஆனால் வேகமாக போகவில்லை. வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார். வண்டி மோதவில்லை. நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள். எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான். பொய் செய்திகளை பரப்புவது, அவதூறுகளை பரப்புவது, வதந்திகளை பரப்புவது, குழப்பங்களை ஏற்படுத்துவது, சமூக பதற்றங்களை உருவாக்குவது, இதுதான் அவர்களின் அரசியலே. சரி, இதில் யார் சொல்வது உண்மை என்பதை பார்த்துவிடலாம். திருமாவளவன் தரப்பு வெளியிட்ட அதே வீடியோவை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிடலாம். அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் படி அந்த இளைஞர் காரை பார்த்துவிட்டுதான் திரும்புகிறார். ஆனால் அவரை பொறுத்தவரை அது விசிக கொடி கட்டிய கார் மட்டுமே. அந்த காரின் முன்பகுதியில் எங்குமே திருமாவளவன் பெயர் எழுதியிருக்கவில்லை. அது மட்டுமல்ல, வழக்கமாக தனது வாகனத்துக்கு முன்னால் வரும் காவல்துறையின் வாகனம் இன்று பின்னால் வந்ததாக திருமாவளவனே தெரிவித்திருக்கிறார். எனவே அதில் திருமாவளவன் இருந்தது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு. இதற்கு அடுத்ததாக இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் போட்டு காட்டும் விசிகாவினர் யாரும் அந்த இடத்தில் 2 வேகத்தடைகள் இருப்பதை குறிப்பிட மறுக்கின்றனர். வேகத்தடை இருந்ததால் அவர் மெதுவாக வருகிறார். இந்த நிலையில் உண்மை தெரிந்திருந்தும் அதனை திரித்து கூறும் வன்னிய அரசு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை அறவேக்காடு என விமர்சித்திருக்கிறார். பொய்யான தகவல்களை ஊடகங்களில் பரப்பும் அவரை பொய் அரசு என அழைக்கலாமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இறுதியாக கரூர் விஜய் கட்சி கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதில் முக்கியமான கேள்வி, பிரச்சாரத்தின் போது விஜய் வாகனம் விபத்தில் சிக்கியது பதிவாகியிருக்கிறது. அப்படி இருக்கையில் ஏன் வழக்கு பதிவு செய்து வாகனத்தை பறிமுதல் செய்யவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த வழக்கை அடிப்படையாக வைத்து தற்போது திருமாவின் காரையும் பறிமுதல் செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளது.